ஒருத்தி பேசில் பெரும்பூமிதான் அதிரும். பெண் இருவர் பேசில் விழும் வான்மீன்கள். பெண் மூவர் பேசில் அலைசுவரும் பேதையே. பெண் பலர்தாம் பேசில் உலகு என்னாகுமோ பின். இந்த பாடல் தீய பெண்களின் சொற்களை பற்றி விளக்குகின்றது. இந்த பாடலின் பொருள், இங்கே பெண்கள் என்பது தீய பெண்களை குறிக்கின்றது. ஒருத்தி பேசினால் இந்த நிலம் அதிரும். 2 பெண்கள் பேசினால் விண்மீன்கள், அதாவது மேலே இருக்கும் நட்சத்திரம் எல்லாம் அதிர்ந்து நிலத்தில் விழுந்துவிடும். 3 பெண்கள் பேசினால் வற்றாத கடலே வற்றி போகும். இப்படி இருக்க பல பெண்கள் பேசினால் இந்த உலகம் என்ன ஆகுமோ என்று யாருக்கும் தெரியவில்லை. அதனால் தீய பெண்களின் சொற்களால் உலகத்துக்கு மிக்க தீங்குண்டு. இதையே ஒருத்தி பேசில் பெரும்பூமிதான் அதிரும். பெண் இருவர் பேசில் விழும் வான்மீன்கள். பெண் மூவர் பேசில் அலைசுவரும் பேதையே. பெண் பலர்தாம் பேசில் உலகு என்னாகுமோ பின். கற்பூரம் போல கடல் உப்பு இருந்தாலும் கற்பூரம் ஆமோ கடல் உப்பு. பொற்பு ஊறும் புண்ணியரை போல இருந்தாலும் புல்லியர்தாம் புண்ணியர் ஆவாரோ புகழ். இந்த பாடல் புண்ணியரை பற்றி, அதாவது நல்வினையாளரை பற்றி விளக்குகின்றது. இந்த பாடலின் பொருள், கடல் உப்பு கற்பூரம் போல வெள்ளையாக இருந்தாலும் சாம்பலும் இல்லாமல் எரிந்து போகும் கற்பூரம் ஆகுமா? கொடை வழங்கும் புண்ணியர் போல காணப்பட்டாலும் புல்லியர், அதாவது தீவினையாளர்கள் புண்ணியர் ஆவாரோ? ஆகமாட்டார். இதையே கற்பூரம் போல கடல் உப்பு இருந்தாலும் கற்பூரம் ஆமோ கடல் உப்பு. பொற்பு ஊறும் புண்ணியரை போல இருந்தாலும் புல்லியர் தாம் புண்ணியர் ஆவாரோ புகழ் என்று கூறினார்கள். சீலமில்லான் ஏதேனும் செப்பிடினும் தானந்த காலம் இடமறிந்து கட்டுரைத்தே. ஏலவே செப்பும் அவனும் தானே சிந்தை நோகாத கன்று. தப்பும் அவன் உத்தமனேதான். இந்த பாடல் உத்தமனை பற்றி, அதாவது நல்லோர்களை பற்றி விளக்குகின்றது. இந்த பாடலின் பொருள், நல்லோர்கள் ஒழுக்கமில்லாதவன் சொல்லும் தீய மொழிகளால் வருந்தாமல் உறுதி உரைத்தும் உரையாதும் செல்வர். அதாவது தீயவர் தீது சொல்லிய பொழுது அதை கேட்ட நல்லவர் இருவகைப்படுவர். ஒரு வகையினர் தாமே அடங்குவர், மற்றொரு வகையினர் அவரை அடக்குவர். இருவரும் மேம்பட்ட தன்மையே உடையவர்கள் ஆதலால் மேலோர் எனப்பட்டார். இதையே சீலமில்லான் ஏதேனும் செப்பிடினும் தானந்த காலம் இடமறிந்து கட்டுரைத்தே. ஏலவே செப்பும் அவனும் தானே சிந்தை நோகாத கன்று. தப்பும் அவன் உத்தமனேதான். சிற்றுணர்வோர் என்றும் சிலுசிலுப்பர். ஆன்று அமைந்த முற்றுணர்வோர் ஒன்றும் மொழியாரே. வெற்றி பெறும் வெண்கலத்தின் ஓசை மிகுமே. விரி பசும்பொன் ஒன்கலத்தில் உண்டோ ஒலி. இந்த பாடல் நிறைகுடம் தழும்பாது என்பதை பற்றி விளக்குகின்றது. இந்த பாடலின் பொருள், வெண்கலத்தை தட்டினால் ஓசை உண்டாகும். பொன்னை தட்டினால் பொன்னில் ஓசை உண்டாகுமா? உண்டாகாது. அதுபோல அரைக்குறையாக கற்றவர் ஆரவாரம் செய்வர். முற்றும் கற்றவர் கண்டபடி உளரமாட்டார்கள். இதையே சிற்றுணர்வோர் என்றும் சிலுசிலுப்பர். ஆன்று அமைந்த முற்றுணர்வோர் ஒன்றும் மொழியாரே. வெற்றி பெறும் வெண்கலத்தின் ஓசை மிகுமே. விரிப்பசும்பொன் ஒன்கலத்தில் உண்டோ ஒலி என்று கூறினார்கள். உள்ள பொழுது ஏதும் உவந்தளிப்பது அல்லாமல் ஓர் எல்லளவும் ஈய இசையுமோ. தெல்லுத்தமிழ் சீரளித்தோன் உண்டனால் சேர் மேகத்துக் கருந்த நீரளித்ததோ முன்னீர் நின்று. இந்த பாடல் கொடை வழங்குதலை பற்றி விளக்குகின்றது. இந்த பாடலின் பொருள், தெல்லு தமிழுக்கு இலக்கணம் அளித்தவன் அகத்தியன். அவன் உண்ண தன்னிடம் நீர் இருக்கும்போதுதானே நீரை வழங்கியது. அவன் உண்ட பின்னர் வறண்டு கிடக்கும்போது மேகம் பருக நீர் தந்ததா? அதுபோல தன்னிடம் பொருள் உள்ளபோதுதான் பிறருக்கு கொடை வழங்க முடியும். ஒன்றும் இல்லாத போது எதனை வழங்க முடியும்? பொருள் இல்லாதவரிடம் சென்று பொருள் கொடுக்கும்படி வற்புறுத்தலாகாது. இதையே உள்ள பொழுது ஏதும் உவந்தளிப்பது அல்லாமல் ஓர் எல்லளவும் ஈய இசையுமோ.
தெள்ளித்தமிழ் சீரளித்தோன் உண்டனால் சேர் மேகத்துக் கருந்த நீரளித்ததோ முன்னீர் நின்று. இந்நாள் சிறப்பாக அமைய என் வாழ்த்துக்கள்.